கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் சென்ற வாரம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த ஒரு புதிய நாளை ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை உயர்த்தும்படியாய், கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அருமையான வாய்ப்பை தந்த அன்பு 3 போதகர்கள், இன்னும் சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேர், ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் ஆமென் ஒரு எதிர்பார்ப்போட, ஆமென் கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் வாஞ்சியோடு காத்திருப்பீங்கன்னு சொன்னால் இந்த காலை புள்ள கர்த்தர் நமக்காக சில காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் முடியாது, இதுவரைக்கும் நடக்காது, இதுவரைக்கும் எந்த சாத்தியம் இல்லைன்னு சொன்ன சில காரியங்கள் மத்தியில் என் இயேசு இந்த காலை பொழுதுல சில நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். யோனா நினிவேக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம். எங்க போகணும்னு ஆண்டவருடைய திட்டம்? நினிவேக்கு போகணும். ஏன்னா அங்க 120,000 மேற்பட்ட மனிதர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாவம் செய்து தேவ மகிமையற்று ஆமென் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. அப்போ ஆண்டவர் நினிவே எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி, ஆனா அதற்கும் அவருடைய மனசு இடம் கொடுக்காததுனால யோனாவை அங்க அனுப்பி எப்படியாவது நினிவே ரட்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்றார். ஆமென். நினிவே 3 நாள் ஆமென் பிரயாணமான விஸ்தாரமான ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணம் ஸ்தோத்திரம். யோனாவை ஆண்டவர் அழைச்சாரு. ஆண்டவர் யோனாட்ட சொல்றாரு, நீ நினிவேக்கு போ. ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய திட்டம் யோனாவை கொண்டு நினிவேவை ரட்சிப்பது. ஆமென். பொல்லாத பிசாசனுடைய திட்டம் என்ன தெரியுமா? யோனாவை எப்படியாவது நினிவேக்கு போக விடாம ஆமென் தர்சீசுக்கு அனுப்பணும். ஆமென் ஸ்தோத்திரம். யோனா கூலிக்கு ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். யோனா ஆமென் தர்சீசுக்கு போகக்கூடிய கப்பல்ல கூலியை கொடுத்து கப்பல்ல ஏறுறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அங்க அடித்தட்டுல போய் யோனா படுத்துக்கொண்டு நல்ல நித்திரை பண்றாரு. இப்ப பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் நினைச்ச திட்டத்தை நான் தடுத்துட்டேன். இனி யோனா ஒரு நாளும் நினிவேக்கு போவதில்லை. அவன் எங்க போனான் தெரியுமா? அவன் தர்சீசுக்கு போவதற்காய் கப்பல் ஏறினான். ஆனா ஆண்டவர் விடல தேவ பிள்ளையே. ஆமென் ஸ்தோத்திரம். கப்பலின் மீது மிகுந்த பெரிய காற்று வீச பண்ணாரு. கடலை கொந்தளிக்க பண்ணினார். இப்ப பிசாசுக்கு இன்னும் சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒருவேளை யோனா தர்சீசுக்கு போனா ஆமென் ஸ்தோத்திரம் அவன் மறுபடியும் நினிவேக்கு வரதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடலிலே யோனாவை இந்த கப்பலில் இந்த காற்று ஆமென் கவிழ்த்து போட்டதுன்னு சொன்னா அவன் இறந்து போவான். அவன் இனி ஆமென் ஸ்தோத்திரம் நினிவேக்கு போவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென் ஸ்தோத்திரம். கப்பலிலே சீட்டு போடப்படுகிறது. ஆமென். யோனாவின் பேர்ல சீட்டு விழுது. யோனா சொல்றான், என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க. அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. இப்ப பிசாசுக்கு இன்னும் சந்தோஷம். இனிமே எந்த வாய்ப்பும் இல்ல. இனி முடிந்து போனது. ஒருவேளை அவன் கப்பல்ல இருந்து போயிருந்தா கூட ஆமென் ஸ்தோத்திரம் காற்று ஆமென் ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். ஆமென் காற்று அமைதியா இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம் அவன் கரை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடல்ல விழுந்துட்டான். இனி வாய்ப்பே இல்ல. உங்களை பார்த்து சொல்லுகிற தேவ பிள்ளை, அநேகருக்கு இந்த கடல் கல்லறையாய் மாறி போனது. இந்த கடல் அநேகருடைய உயிரை எடுத்தது. இந்த கடல் அநேகருக்கு பாதாளமாய் மாறி போனது. ஆனா தேவ திட்டமுள்ள யோனாவுக்கோ இது தேவனுடைய உள்ளங்கையாய் மாறிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் படுத்து உறங்குற நல்ல மெத்தையாய் இந்த கடல் மாறிவிட்டது. ஆமென். அவனை தாங்குகிற ஒரு வலது கரமாய் அந்த கடல் மாறிவிட்டது. அவன் பிசாசு நினைப்பான் இதோட ஒன்னு அழிச்சிடலாம். பிசாசு நினைப்பான் இதோட உன்னுடைய திட்டத்தை தகர்த்தரலாம். ஆனா இயேசு கல்லறையாய் மாறின கடலையும் ஆமென் ஸ்தோத்திரம் அநேகருக்கு மரண குழியாய் மாறின அந்த கடலை ஆமென் யோனாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கடலாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய மீன் வருது யோனாவை விழுங்கி போடுவதற்காய். யோனாவை விழுங்குது மீன். சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். கடல்ல ஒருவேளை விழுந்து ஆமென் ஸ்தோத்திரம் கடலோட போயிருந்தா ஒருவேளை மீனவர்கள் பார்த்திருந்தா யோனாவை தப்பித்து கரையிலே கொண்டு சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா. இப்போ இனி எந்த வாய்ப்பும் இல்லை. மீனுக்கு உணவாக மாற்றப்பட்டு விட்டான். அநேகருக்கு ஸ்தோத்திரம் மீனின் வயறு ஆமென் ஸ்தோத்திரம் பிரேத குழியா மாறின வேளையில ஆமென் யோனாவுக்கு அது பாதுகாக்கப்படக்கூடிய நோவாவின் பேழையாய் அந்த மீனுடைய வயறு மாறி போனது. 3வது நாளில கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் மீனுக்கு கட்டளையிடுகிறார். அது வெளியே வந்து ஆமென் யோனாவை வாந்தி பண்ணி போட்டது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறினது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் மீது கொண்டு வைத்திருக்கிற திட்டம் அது பெரியது. அந்த திட்டத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அறிந்த பிசாசு எப்படியாவது இந்த திட்டத்தை உடைச்சிரணும், எப்படியாவது இந்த திட்டத்தை உடைச்சிரணும், இவனை வளர விடக்கூடாது, இந்த ஊழியத்தை உடைச்சிரணும், இந்த குடும்பத்தை உடைச்சிரணும்னு பிசாசு போராடுவான். ஆனா உன்னை என்ன அடைச்சது யார் தெரியுமா? உங்களை என்னை படைச்சது யார் தெரியுமா? உங்க கூட என் கூட இருக்கிறது யார் தெரியுமா? அவர் சமுத்திரத்தை படைத்தவர், அவர் காற்றை படைத்தவர், அவர் காற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், அவர் மீனை படைத்தவர்.
அவர் நம்மை படைத்தவர். அவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த புயல் வரட்டும், எந்த மீன் வரட்டும், எந்த கடல் வரட்டும், நம்மை கொன்று போட முடியாது. ஏன் தெரியுமா? நாம் இருப்பது அவருடைய கைகளில். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஓ ஷதரபரகேனே அந்துரலபோ ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. போன புதன்கிழமை நானும் பாஸ்டர் ஜெபினோ ஆமென் ஸ்தோத்திரம் என்னோட ஒரு கிளாஸ் முடிச்சிட்டு பாஸ்டர் என்ன வீட்டுக்கு கொண்டு விடுறதுக்கா நாங்க ரெண்டு ஒரு பைக்ல போயிட்டு இருந்தோம். ஒரு நெல் இடம் மட்டும் நம்ம தப்பிட்டோம்னா இல்லைன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு கரிஞ்சிருப்போம். நான் வீட்டில் போய் முழங்காலுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இன்னும் எதுக்காக எங்களை வச்சிருக்கிறீங்க? இன்னும் ஏன் எங்களை வச்சிருக்கிறீங்க? என்னால உங்களுக்கு என்ன யூஸ் அப்பா? ஆண்டவர் என்னை விட எவ்வளவு நல்ல பேர் இருக்காங்களே, என்னை விட என் பரிசுத்தவான்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அப்பா, என்னை விட ஊழியத்திற்கு தகுதியானவங்க, திறமையானவங்க, பேர் உள்ளவங்க, புகழ் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, படிச்சவங்க, பட்டதாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா. எதுக்கு எங்களை மட்டும் வச்சிருக்கிறீங்க? ஏன் எங்களை மட்டும் தெரிந்தெடுத்தீங்க? நான் செய்ய வேண்டிய ஊழியம் அப்பாவுக்கு நான் தான் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் நீங்க தான் அப்பாவுக்கு செய்ய முடியும். அதனால தான் அநேக நேரங்களில் பாவம் செய்து தேவ மகிமையற்று விழுந்து போன நம்மையும் தேடி நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும், உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மை தேடி அழைத்து கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை உயர்த்தும்படி வைத்திருக்கிறாரே, அது அவருடைய கிருபை. எத்தனை பேர் அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடுவோம். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாயோடு இருந்து கர்த்தர் இன்றைக்கு பேசி ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இந்த சபையில கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அன்றைக்கு மோசே சொன்ன, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை கொண்டு போக முடியாது, எனக்கு இவங்க கிட்ட பேச முடியாது, ஏன்னா என்னுடைய வாய்த்துக்கு என்னுடைய நாவும் மந்தம். ஆண்டவரே என்னால முடியாதப்பா, உங்களால மட்டும்தான் முடியும். இந்த காலை பொழுதுல முடியாதவைகளை முடிகிறது மாதிரி மாற்ற என் தெய்வத்தால முடியும். எது முடியாதுன்னு சொன்னாங்களோ, எது யூஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ, எது பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களோ அவற்றை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிற. நல்ல கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தெய்வ பிள்ளைகள் அப்படியே சத்தம் உயர்த்தி, இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே அப்பா, இதுவரை எங்களை பாதுகாத்தீரே அப்பா, இதுவரை எங்களை உயர்த்தினீரே அப்பா, நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்க எம்மாத்திரம் அப்பா. நல்ல கண்களை மூடி. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், எத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டே உணர்ந்தே விரைந்தோடிவா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீவா. காணாத ஆட்டின் பின்னே சொல்லுங்க நல்லா. கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீவா. காணாத ஆட்டின் பின்னே. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது போல வேண்டாம் ஆண்டவரே, கற்பாறையில் விழுந்தது போல வேண்டாம் ஆண்டவரே, வழி அருகில் விதைக்கப்பட்ட விதைகளாய் வேண்டாம் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இந்த காலை பொழுதில் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. 130, 160, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை ஒருவர் மைக்கில் சத்தமாக வாசிக்க போகிறோம். ஒருவர் சத்தமாக வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13 to 16 வரை உள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஒரு வாசியுங்கள். நாம் சேர்ந்து கேட்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் மூடி வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்களுக்கு
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திலுள்ள இதெல்லாம் நிறைவேறும் வரவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தினுடைய 13வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முதல் பகுதி எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த காலை பொழுதுல கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? நம்மை பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் கொஞ்ச நேரம் ஆமென் தியானிக்க போகிறோம். அமெரிக்காவுடைய அதிபராக சில வருடங்களுக்கு முன்பாக பில் கிளின்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை, நேபாள் நம்முடைய இந்தியாவினுடைய பக்கத்தில் இருக்கிறது, நேபாள் தேசத்துக்கு போய் அங்குள்ள மக்களை எல்லாம் சந்திக்கணும், அங்குள்ள சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ளணும், அங்கே ஒரு டூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆசை. இப்போ நேபாளுடைய பிரதமருக்கு இது அறிவிக்கப்படுகிறது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யார் வர போகிறா? அமெரிக்காவினுடைய அதிபர் வரப்போகிறார். நானும் பேசுவேன், நீங்களும் பேசணும். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாட்டையும் இல்லைன்னா பேர் சொல்லி கேட்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். யார் வரப்போகிறது? அமெரிக்காவுடைய அதிபர். எங்க வர போறாரு? நேபாள் தேசத்துக்கு வர போறாரு. இப்போ இந்த நேபாளுடைய தேசத்தில் உள்ள பிரைம் மினிஸ்டருக்கு அந்த பிரதம மந்திரிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா அமெரிக்கா அதிபருக்கு நேபாளி மொழி தெரியாது. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ ரெண்டு பேருக்கும் பேசணும். இவங்க பேசணும். உடனே என்ன பண்ணாங்கன்னா, நேபாளில் உள்ள எல்லா பெரிய இங்கிலீஷ் படித்தவங்க மேதைகளை எல்லாம் அழைப்பித்து இந்த பிரைம் மினிஸ்டருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. 6 மாதம் ட்ரைனிங். எத்தனை மாதம் ட்ரைனிங்? 6 மாதம் ட்ரைனிங். கடுமையான ட்ரைனிங். இப்போ நாளைக்கு அமெரிக்க அதிபர் நேபாளில் ஏர்போர்ட்டுக்கு வர போறாரு, ஃப்ளைட்டில் வர போறாரு. அவரை போய் நேபாளுடைய அதிபர் வரவேற்கணும். இப்போ நாளைக்கு வர போறாரு. இன்னைக்கு ட்ரெயில் நடக்குது. இன்னைக்கு ட்ரெயில். ஆமேன். இந்த நேபாள் பிரதமர் கிட்ட இங்கிலீஷ் மேதைகள்லாம் வர்றாங்க. ஐயா, உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்தெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பார்த்தா எல்லாம் பேசினாங்க. இவருக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. 6 மாசம் இவங்க கஷ்டப்பட்டு சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, உறங்காம உட்கார்ந்து இவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்போ வேஸ்டா போச்சு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப கவலை. சரி, அப்போ எல்லா இடத்துலயும் ஒரு அறிவாளி இருப்பான். அந்த அறிவாளி என்ன பண்ணான்னா, இந்த பிரைம் மினிஸ்டருக்கு சொன்னா, நீங்க அமெரிக்க அதிபர் வந்த உடனே ஓடி போய் ஹவ் ஆர் யூன்னு மட்டும் கேளுங்க. ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு மட்டும் கேளுங்க. அது மட்டும் போதும், நம்முடைய நாட்டினுடைய மானத்தை காப்பாத்திடலான்னு சொல்லி இவர் சொல்லி கொடுத்தார். மறுநாள் அமெரிக்க அதிபர் இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. நேபாள் பிரைம் மினிஸ்டர் அவரை வரவேற்பதற்காக போறாரு. அங்க போய் இவரை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் டெலிவிஷனில் பார்த்துருக்குறோம். இதுவரைக்கும் அவரை வேற சமூக ஸ்தோத்திர ஊடகங்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் என் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் என் கிட்ட வர போறாருன்னு சொல்லி ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு ஹூ ஆர் யூன்னு கேட்டார். அவருக்கு சொல்லி கொடுத்தது ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க. ஆனால் இவர் கேட்டது ஹூ ஆர் யூ, நீ யாரு அப்படின்னு கேட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் யார் என்று சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுத்தரப்போகிறார். கர்த்தர் நம்மை எப்படி வைக்க விரும்புகிறார் தெரியுமா? நம்மை ஒரு உப்பாக வைக்க விரும்புகிறார். நம்ம எப்படி வைக்க விரும்புகிறார்? நம்ம எப்படி இருக்கணும்? உப்பாக இருக்கணும். உலகத்தில் உப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. தேவ பிள்ளைகளை, அநேக நேரங்களில் வைத்தியசாலைகள் இந்த நிறைய பேர் மருந்து எடுப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வைத்தியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் நிறைய மருந்துக்கு உப்பு எடுக்கக்கூடாது, உப்பு இல்லாமல் சாப்பிட்றவனுக்கு அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். ஏன் அவர் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார் தெரியுமா? முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம், அவர் நம்மை உப்பாக வைப்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அந்த உப்பு சுவை கொடுக்கும். உப்பு என்ன செய்யும்? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உப்பு சுவை கொடுக்கும். வாசிக்கலாமா? யோபு 6வது அதிகாரம் 6வது வசனம். ஒருவர் வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. யோபு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க வேகமா. யோபு 6:6. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடுமோ? போதும். அப்போ ருசி இல்லாத பதார்த்தத்துக்கு ருசி கொடுக்கிறது இந்த உப்பு தான். இந்த உப்பினுடைய குணநலன் என்ன தெரியுமா? நம்ம குழம்பெல்லாம் வைக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம், மற்ற காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது முழுமையாக இருக்கும். அந்த உப்பு என்ன செய்யும் தெரியுமா? தன்னைத்தானே அது மறைக்கும். அது மறைத்து சுவை கொடுக்கும். அது கரைந்து பிறருக்கு சுவை கொடுக்கும். இந்த காலை பொழுதில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் நானும் சுவை கொடுக்க விரும்பினோம்னா
என்ன செய்யணும் தெரியுமா? ஆமென், நாம் கரையணும். நம்முடைய நான் என்ற அகம்பாவம் மாறணும். நான் என்ற பெருமை மாறணும். என் குடும்பம் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என் சபை என்ன தெரியுமா? என் பாஸ்டர் யாரா தெரியுமா? என் பாஸ்டர் முன்னாடி பெரிய ரவுடிசம் தெரியுமா? என் பாஸ்டர் பெரிய குடிகாரரா இருந்தார் தெரியுமா? இதெல்லாம் மாறணும். ஆமென், ஸ்தோத்திரம். உப்பு சுவை கொடுக்கணும்னா என்னை பற்றிய பெருமைகள் மாறணும். நான் உடைக்கப்படணும், நான் உடைக்கப்படணும், நான் உடைக்கப்படணும், நான் உடைக்கப்படணும். ஆமென், ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் சில பிரச்சனைகளை பார்த்து ஆமென், ஸ்தோத்திரம், கலங்கி போய் நான் பாஸ்டர் கிட்ட ஆமென் சில பிரச்சனைகளை சொல்லுவேன். அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், தம்பி, முன்னாடி இருந்த ஜெபர்சனா இருந்தா இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியுமாடா? முன்னாடி இருந்த ஜெபர்சனா இருந்தா இப்போ நடக்கிறதே வேற. இப்போ ஆண்டவருக்காக எல்லாம் விட்டுட்டோம். இனி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வர்றதை வழியில் வச்சு எப்படி வருதோ அதே மாதிரி தான் பார்க்கணும். இதே போல தான் இந்த காலை பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட. நீ உப்பாய் இருப்பதற்காய் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். இனி நான் பழையவைகளை அல்ல தேடணும், பழையவைகளை நோக்கி அல்ல ஓடணும், பழைய வாழ்க்கை அல்ல நான் பார்க்கணும். இன்னைக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, நீ புதிய சிருஷ்டியா இருக்கிற, நீ உப்பா இருக்கிற, நீ சுவை தரணும். நீ சுவை தரணும்னு சொன்னா உன்னை நீ கரைத்து ஆமென் நான் என்ற அகம்பாவம் மாறி ஆமென், ஸ்தோத்திரம், பழைய பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து பிறருக்கு நாம் சுவை கொடுக்க வேண்டும். ஹalleluya. இரண்டாவதாக உப்பு என்ன செய்ய தெரியுமா? உப்பு சுத்திகரிக்கும். உப்பு என்ன செய்யும்? உப்பு என்ன செய்யும்? ஒருக்க கூட சொல்லுங்க, உப்பு என்ன செய்யும்? வாசிக்கலாமா? எசேக்கியேல் 16:4 ஒரு வாசியுங்கள், வேகமாய் வாசிங்க. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 16:4 வேகமா வாசிங்க. வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமாவதமாவது உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள்ள அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. போதும். ஆமென். உப்பு சுத்திகரிக்கிறது. ஆமென். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல மற்றவர்களை சுத்திகரிப்பதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? காலேஜுக்கு போறேன், வேலை பார்க்க போறேன், ஸ்கூலுக்கு போறேன், எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் லவ் பண்றான், எல்லாரும் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறான், எல்லாரும் கஞ்சா யூஸ் பண்றான், எல்லாரும் அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தை பேசுறான், எல்லாரும் டீச்சர்ஸ் அங்கேருந்து பாடம் எடுக்கும்போது இங்கேருந்து கிண்டல் பண்றான். நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் உப்பு. யாரு? நான் யாரு? உப்பு. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த ஜீவ வெளிச்சம் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், இதுல லைவ்ல ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், நீங்க எல்லாரும் உப்பா இருக்கணும். உப்பு பிறரை சுத்திகரிக்கணும். ஒரு பிள்ளை பிறந்த உடனே உப்பால் பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கிருமிகள் ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பிள்ளையை தொடர்ந்து பிடிக்க கூடாது. வெளியில இருந்து அந்த பிள்ளைக்கு எந்த கிருமியும் பாதித்து விடக்கூடாது, அந்த பிள்ளைக்கு எந்த நோயும் வந்து விடக்கூடாது. அந்த பிள்ளை பரிசுத்தமாக்கப்படணும்னு சொல்லி உப்பை யூஸ் பண்ணி ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைய வந்து சுத்தம் பண்ணுவாங்க. ஆமென். இந்த உப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 22 வரை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எலியாவும் எலிசாவும் ஆமென், ஸ்தோத்திரம், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். இப்போ எலிசாவும் எலியாவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், எரிகோவில இருந்து அவங்க பிரயாணம் பண்றாங்க. இப்போ யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே கர்த்தர் எலியாவை ஆமென், ஸ்தோத்திரம், சுழல் காற்றில் எடுத்துக்கொள்கிறார். ஆமென். இப்போ எலிசா மட்டும் தனியா எரிகோவுக்கு வருகிறார். அந்த எரிகோ பட்டணத்துல இந்த எலிசா வந்த உடனே அங்கே உள்ள மூப்பர்கள் எல்லாம் பார்த்து எலிசாவை பார்த்து சொல்றாங்க, எஜமானனே, இங்க உள்ள பட்டணம் நமக்கு தங்குவதற்கு நல்ல பட்டணம் தான், ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இங்க உள்ள தண்ணீர் குடிக்க முடியாது, இங்க உள்ள நிலங்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அப்போ எலிசா சொல்லுகிறார், கொஞ்சம் உப்பை எடுத்து அந்த கிணற்றுல போடுங்க, அந்த தண்ணீர்ல போடுங்க, அது சுத்திகரிக்கப்படும். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க இருக்கிற இடம் ஒருவேளை பாழடைஞ்ச இருக்கலாம், நீங்க இருக்கிற இடம் ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், குடிப்பதற்கு நல்ல தண்ணி இல்லாத இடமா இருக்கலாம், ஆமென், அழுக்கடைந்த பூமியா இருக்கலாம், ஆமென், ஆமென், பயனற்ற நிலமா இருக்கலாம், ஆமென், எல்லாரும் வெறுத்து ஒதுக்குன சபிக்கப்பட்ட பட்டணமா இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இந்த காலை பொழுதுல உப்பா இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆமென், நிச்சயமாகவே 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 நம்மை கர்த்தர் கொண்டு அந்த இடத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம உப்பா இருக்கிறோம். ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. அப்ப முதலாவது இந்த உப்பு என்ன செய்யும்? சுவை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? சுவை கொடுக்கும். இரண்டாவது இந்த உப்பு என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். மூன்றாவது
பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும். ஆமென். நேரமில்லாத நாளை வேகமாய் சொல்லி போகிறேன். பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆமென் 43வது அதிகாரம் 24ஆம் வசனம், எஸ்ரா 6:9 போன்ற இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய பலியில ஆமென் ஸ்தோத்திர உப்பையும் சேர்த்து செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். உப்பு என்ன செய்யும் தெரியுமா? தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும். ஆமென். உப்பு பிறரோடு சேர்ந்து ஆமென் ஆமென் அவைகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரே சுவையை தரும் தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை ஒரு ஜீவ பலியாக கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நம்மை அழைக்கிறார், நம்மை எதிர்பார்த்திருக்கிறார். நம்ம ஏன் அவர் உப்பா வைத்திருக்கிறார் தெரியுமா? பிறருக்கு சுவை கொடுக்க வேண்டும். ஏன் அவர் நம்மை உப்பா வைத்திருக்கிறார்? நாம் பிறரை சுத்திகரிக்க வேண்டும். ஆமென். பிற இடங்களை நாம் சுத்தம் செய்கிற ஒரு பொருளாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆமென். மூன்றாவதாக நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். நோவாவுடைய காலத்திலே ஆமென் வாழ்ந்தவர்களில் ஸ்தோத்திரம் ஆமென் நோவா உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான். ஆமென். ஒரு பெரிய மழையை கர்த்தர் பூமியின் மேல வர பண்றாரு. ஆமென். வெள்ளம் ஆமென் ஸ்தோத்திரம் ஜலம் ஆமென் ஆமென் பொங்கி வருகிறது. பூமியில் இருந்த எல்லாரும் மாண்டு போகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். பேழைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா மிருக ஜீவன்களிலேயும் எல்லா பறவைகளிலேயும் சுத்தம் உள்ளதும் சுத்தம் இல்லாத எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடி ஜோடியாய் ஆமென் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஆமென். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த பேழைக்குள்ள பாம்பு இருந்திருக்கும், விஷம் உள்ள பாம்பு இருந்திருக்கும். அந்த பேழைக்குள்ள தந்திரம் பிடிச்ச நரி இருந்திருக்கும். அந்த பேழைக்குள்ள எல்லாரையும் வேட்டையாடி உண்ணக்கூடிய சிங்கம் இருந்திருக்கும். அந்த பேழைக்குள்ள எவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் அசுத்தம் நிறைந்த விலங்குகள் இருந்திருக்கும், பறவைகள் இருந்திருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா அந்த பேழைக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆமென். அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நீ வெளியில எப்படி வேணாலும் இதுவரை இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப நாம் வந்திருக்கிறது எங்க தெரியுமா? தேவனுடைய சபையாகிய பேழைக்குள்ள வந்திருக்கிறோம். இனி 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 நமக்கு முன்னாடி இருந்த என்ன சுபாவங்கள் ஆமென் இருந்தாலும் அது இனிமேல் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை உப்பாய் மாற்றி இருக்கிறார். நம்மை கர்த்தர் ஒன்றிணைய வைத்திருக்கிறார். இனிமேல் நாம் பரிசுத்த ஜாதியாய் மாற போகிறோம். ஆமென். இதுவரைக்கும் இருந்ததை விடுங்க. இன்னையில இருந்து ஆமென் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லுங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒருவேளை நான் சுத்தம் நிறைந்தவனா இருந்தேன், ஒருவேளை நான் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவளா இருந்தேன், ஒருவேளை ஸ்தோத்திரம் என்னுடைய பாஸ்டர் என்னுடைய சபையை என்னுடைய குடும்பத்தை நான் ஏமாற்றி வாழ்ந்து வந்தேன். ஆனா இன்றைக்கு காலையிலிருந்து நான் பிரவேசித்திருக்கிறது நோவாவுடைய பேழை. இந்த சபையில நான் வந்து சேர்ந்தபடியினாலே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் உப்பு. ஆமென். பிறரை நான் ஒன்றிணைப்பேன். ஆமென். உப்பு சேர்ந்தால் என்ன ஆகும் தெரியுமா? தனித்தனியா இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் ஒன்று சேரும். இந்த காலை பொழுதுல தேவ நாமம் மாத்திரம் உயர போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே. சொல்லுங்க, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே. சொல்லுங்க, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே. உம் நாமம் பாடணுமே, உம் நாமம் பாடணுமே. ராஜா உம்மையே துதிக்கணுமே. ஹalleluya. உம்மை போல் வாழணுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? உம் நாமம் பாடணுமே. ராஜா உம்மையே துதிக்கணுமே. உம்மை போல் வாழணும். ஒரு முறை கூட உம் நாமம் பாடணுமே. உம் நாமம் பாடணுமே. ராஜா உம்மையே துதிக்கணுமே. உம்மை போல் வாழணுமே. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அடுத்ததாக நாம் யார் தெரியுமா? முதலாவதாக நாம் யாரா இருக்கிறோம்?
உப்பா இருக்கிறோம். ரெண்டாவதாக, இது ஒன்றையும் கூட தான் இன்னைக்கு சொல்றதுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக முடிச்சிருவேன். நான் ஜெபின் பாஸ்டர் மாதிரி சொல்லிட்டு டைமை நீட்ட மாட்டேன், கரெக்டாக முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. கரெக்டாக முடிச்சிருவேன். பயப்படாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க ஒருவர். ஆமென், வேகமாக வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம். வேகமாக வாசிங்க பார்க்கலாம். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். போதும். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் யாரா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. நல்லா சொல்லுங்க. ஏதாவது சண்டையில இருந்துன்னா சண்டைக்காரங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த காலை பொழுதுல ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் சபையில. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் யாரா இருக்கிறோம்? சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. நானும் வெளிச்சமா இருக்கிறேன். சொல்லுங்க. ஆமென். நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். வெளிச்சம் எப்போ தேவைப்படும்? வெளிச்சம் எப்போ தேவைப்படும்? இருட்டா இருக்கும் போது தான் வெளிச்சம் தேவைப்படும். வெளிச்சம் இருளிலே தான் உதிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசானவன் அநேக நேரங்களில் எப்போ செயல்படுவான் தெரியுமா? இருட்டின் நேரத்தில் தான் செயல்படுவான். எனவே தன் சங்கீதக்காரன் தாவீது ஆமென் 91வது சங்கீதத்தில் அவர் இப்படி சொல்லி வச்சார், இரவின் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ராத்திரி அதனால தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நைட்டும் நம்ம உறங்காம இருந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். 12 மணி ஆகும்போது நம்முடைய பாஸ்டர் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் ராத்திரியில 12 மணிக்கு ஆமென் பொல்லாத ஆமென் மந்திரவாத கிரிகள் நடைபெறுகிற நேரம், பில்லி சூனிய கட்டுகள் நடைபெறுகிற நேரம், தேவ சபைக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் பல காரியங்கள் ஆமென் மறைவிடங்களில் செய்கிற நேரம், திருடர் நடமாடுகிற நேரம், கொள்ளை நோய் நடமாடுகிற நேரம், அந்த ராத்திரி பொழுதுல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. உங்களை கர்த்தர் வெளிச்சமா வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. ஏன் தெரியுமா? பிசாசுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? அவனுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அவன் இருட்டுல மட்டும்தான் செயல்படுவான். அவனால இரவுல மட்டும்தான் செயல்பட முடியும். ஏன் தெரியுமா? அவனுக்கு வெளிச்சத்தை கண்டு பயம். அதனால தான் ஆண்டவர் உங்களை என்னை வெளிச்சமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆதியாகமத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த பூமியில சகல காரியங்களை சிருஷ்டிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்போ ஆண்டவர் ஏன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார்? அன்னைக்கு கமலாட்சி பாட்டி இல்ல, அன்னைக்கு அபிஷேக் இல்ல. இருந்தா சொல்லியிருப்பார், நீ தான் வெளிச்சமா இருக்கிற, நம்மை கொண்டு உலகம் ஆமென் ஸ்தோத்திரம் வெளிச்சம் அடைஞ்சிருக்கும். ஆமென். இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திரம் நம்மை கர்த்தர் வெளிச்சமா வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா அன்பு பிள்ளைகளே? இருளிலே நாம் பிரகாசிக்க வேண்டும். பிசாசு ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசை பார்த்து நாம் பயப்படக்கூடாது, நம்மை பார்த்து பிசாசு பயப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிதியோனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேரம் இல்லாததுபடினால நான் எடுத்து வாசிக்க விரும்பவில்லை, வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், கிதியோனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிதியோன் யார் தெரியுமா? ஒரு பயந்தாங்கொள்ளி கிதியோன். அவனை பார்த்து தேவதூதனானவர் சொல்றாரு, ஏ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் எப்படிப்பட்டவன்? அவன் பயந்தாங்கொள்ளி. அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்ன பார்த்து ஒரு தூதன் சொன்னா, பராக்கிரமசாலி, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ எழும்பி போ, மீதியான உன் கையில் கொடுப்பேன்னு சொன்னா நான் என்ன சொல்ல தெரியுமா? அது நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க. நான் இல்லை, அந்த நாளில் அந்த ஆள் இப்போ வாட்சில் டைம் பார்த்தாரு, எத்தனை மணின்னு பார்த்தாரு. நம்ம சபையோட போதகர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. ஆமாம், அவர் வருவார், அவரால் முடியும், என்னால் இப்போ முடியாது, எனக்கு அனுபவம் இல்லை, நீங்க மாறி வந்தீங்க. அப்போ தேவதூதன் சொல்றாரு, இல்லை நீ தான். நான் சொல்லுவேன், இல்லை நீங்க வேற ஆளு, மாறி போயிட்டீங்க. இல்ல, அவர் விடல. கிதியோனை ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு போய் மீதியானுடைய கையில ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க விடாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சம் ஜனங்களை கூட்டிட்டு போ, அவங்கள நீ யுத்தம் பண்ணணும். இவன் ஆட்களை எல்லாம் தேர்ந்தெடுத்த போது 30,000 பேர் ஸ்தோத்திரம் 32,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் தேவையில்லடா, நமக்கு கொஞ்சம் பேர் தான் தேவை. ஏன்னா நாளைக்கு இவன் சொல்லுவான், என் கையின் பலத்தினால நான் ஜெயிச்சிட்டேன். நிறைய பேருக்கு அப்படித்தானே? ஆண்டவருடைய கிருபையினால தான் நாம் நிற்கிறோன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் யார் தெரியுமான்னு தான் நிறைய பேர் அனைவரும் கேட்குறாங்க. ஆனா வெளியில ஆமென் விட்ட சுவாசத்தை உள்ள திருப்பி இழுக்க முடியலைன்னா நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, கிதியோனே இவங்க எல்லாம் தேவையில்லடா, நமக்கு கொஞ்சம் பேர் தான் வேணும். சரி, இப்போ கிதியோன் சொல்றான், பயமும் திகிலும் உள்ளவங்க எல்லாம் ஓடிருங்க. என்ன மாதிரி பட்டவன் அப்படியே ஓடிடுவான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ மீண்டும் பார்த்துக்கிறாங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, இவ்வளவு வேண்டாம், இன்னும் ஒரு எக்ஸாம் நம்ம வைப்போம். எல்லாரையும் கூட்டிட்டு போ, தண்ணி கிடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லாரையும் தண்ணி குடிக்க வை. நாயை மாதிரி நக்கி குடிக்கிறவங்களை தேர்ந்தெடு. அவன் போறான், 300 பேர். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ கிதியோன் இந்த 300 பேரையும் கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போறான். அங்க இருக்கிறவங்க எவ்வளவு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் எண்ணிற்கு அடங்காத கடற்கரை மணலை போல இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், மீதியானியர்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த 300 பேருடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆமென், இவங்க பேக்ரவுண்டை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸ்தோத்திரம். இந்த 300 பேரை கூட்டிட்டு போறான். இந்த 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். என்னன்னா, எல்லாரும் போனோம், ஒரு பானை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஒரு பானை, ஒரு தீவட்டி. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஒரு எக்காளம், ஒரு தீவட்டி, ஒரு மண் பானை. என்னெல்லாம் எடுக்கணும்? பானை, தீவட்டி, எக்காளம் எடுக்கணும். அங்க வந்திருக்கிறவன் வச்சிருக்கிறான் வாளு, ஈட்டி, பட்டயம் எல்லாம் வச்சிருக்கிறான். இவங்க குடும்பத்தினுடைய நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். என்னடா பைத்தியக்கார மாதிரி இவனை எடுத்துட்டு போறானுங்க. இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? அத்தனை பேரும் கிதியோனை திட்டி தீர்த்திருப்பாங்க. இஸ்ரவேல்கள் புத்திரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல காலம் நம்ம போயிருந்தா ஐயே கேவலப்பட்டு வந்திருப்போம். ஒரு தீவட்டியில் அப்படி என்ன செய்ய முடியும்? ஒரு பானையை கொண்டு அப்படி என்ன செய்ய முடியும்? ஒரு எக்காலத்தை ஊதி என்ன பண்ண முடியும்? பாவம், இந்த மனுஷர்களை அனுப்பின இவங்களுடைய மனைவிமாரெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்குள்ள மனைவிகளை போல இல்லை, அன்னைக்குள்ள மனைவிகள் எல்லாம் வேற லெவல் மனைவிகள். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல மனைவிகளை பெற்ற புருஷர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க, எப்படியாவது செத்து ஒளிஞ்சா போதும், இல்ல எப்படியாவது போய் விட்டா போதும், எனக்கு எப்படியா நிம்மதியா இருந்தா போதும் நினைக்கிற மனைவிகள் மத்தியில இந்த 300 பேருடைய மனைவிகள் எப்படி அழுதிருப்பாங்க. ஐயோ, இந்த தீவட்டியை கொண்டு போறான் அவன். ஆமென், ஸ்தோத்திரம். வாளை, ஈட்டியை, பட்டயத்தை கொண்டு வரான். எப்படி ஜெயிக்க முடியும்? எனவே ஆண்டவர் சொன்னாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பூமியில பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ யுத்த களத்துக்கு போறாங்க. 100 பேரா 3 டீமா பிரிக்கிறான் கிதியோன். சொல்றான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க எக்காலம் ஊதப்படும் போது எல்லாரும் அந்த மண் பானை அப்படி கீழே தூக்கி போட்டு உடைக்கணும். மண் பானைக்குள்ள தீவட்டி இருக்கிறது. இந்த தீவட்டி இடது கையில பிடிக்கணும், வலது கையில எக்காலத்தை பிடிக்கணும். எல்லாம் போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியே பாடி போறாங்க. என்ன பாடுறாங்க? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இப்போ எக்காலம் ஊதுறாங்க. தீவட்டி, ஆமென், ஸ்தோத்திரம். பானையை தூக்கி கீழே போட்டு உடைக்கிறான். பானைக்குள்ள இருந்த தீவட்டியினுடைய வெளிச்சம் வெளியே வீசுகிறது. அங்கே இருக்கிற எதிரிகள் எல்லாம் பயந்து தங்களுக்குள்ளே வெட்டி சின்ன பின்னமா ஓடுறான். ஆமென். இந்த வெளிச்சத்தை கண்ட உடனே சத்துருக்கள் பயந்து ஓடுறான். தேவ பிள்ளை, அதனால ஆண்டவர் உன்னை என்னை உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறார். உன்னுள்ள வெளிச்சம் உதிக்கும் போது, உன்னுள்ள வெளிச்சம் பிரகாசிக்கும் போது, உன்னுள்ள வெளிச்சம் பற்றி பிடிக்கும் போது, இந்த தேசத்தில் இருக்கிற சகல பொல்லாத கிரியைகள் உனக்கு முன்னால் ஓ ஷபரபலே யதுரபா, உனக்கு முன்னால் ஆமென் அபிஷேகத்தோடு உன்னுள் உள்ள வெளிச்சம் ஆமென் உதிக்கும் போது இந்த சர்வ சேனைகள் எல்லாம் உனக்கு முன்னால் வெட்டுண்டு விழப்போகிறது. நம்புகிறவங்க நல்ல கைகளை தட்டி ஓ ஷேகரே அந்துரபா ரிமானா ஷேகரே அந்துரபா. ஆமென். இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா செய்யும்? ஆமென். இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா செய்யும்? இந்த வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா செய்யும்? இருளில் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடுவோமா? ஆமென். நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரமா முடிக்கிறேன். எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க. கண்களை மூடி, அப்பா என்ன வெளிச்சமா மாத்துங்க ஆண்டவரே, என்ன உப்பா மாத்துங்க ஆண்டவரே, என்னுடைய வெளிச்சத்துல பிசாசு ஓடணும் ஆண்டவரே. ஆமென். என்னில் இருக்கிற வெளிச்சம் அணையாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. சொல்லுங்க எல்லா தெய்வ பிள்ளைங்க. எரிந்து கொண்டே இருப்பேன், நல்ல சத்தமா, எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி நீ சொல்லுவோமா?
எரிந்து கொண்டிருப்பேன். எப்போதும் உமக்காய் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். நல்லா சொல்லுங்க, எப்போதுமே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கடைசியா பாடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எரிந்து கொண்டே இருப்பேன். பிள்ளைகள் எல்லாரும் சத்தமா எப்போதுமே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும். ஆமென். எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை உப்பாய் வைத்திருக்கிறார். உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை